வழங்குவதற்காக கனடா கவிஞர் கழக பொருளாளர், திருக்குறள் மன்றத்தின் தலைவர், எப்படி பல இலக்கிய துறைகளிலே முன்னணியில் தன்னுடைய பங்கை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் திரு குமரகுரு கணபதி பிள்ளை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். இன்றைய இந்த நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியை தலைமை வகித்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் வேந்தன் அவர்களுக்கும், இந்த நூலின் ஆசிரியர், இன்றைய இந்த விழாவின் நாயகியாக இருக்கின்ற பாவலர் சுகந்தி மார்க்கண்டு அவர்களுக்கும், எங்கள் கவி ஆசான் மாவலி மைந்தன் சி சண்முகராஜா அவர்களுக்கும் மற்றும் ஆய்வுரை வாழ்த்துறை வழங்கிய சான்றோர்களுக்கும், இந்த அவையிலேயே வீற்றிருக்கின்ற கனடாத்தமிழ் கவிஞர் கழகத்தின் உறுப்பினர்கள், கனடாத்தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் உறுப்பினர்கள், தமிழ் ஆசிரியர்கள், சான்றோர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இந்த விழா இதுவரைக்கும் பேசிய ஆற்றிய உரைகளின் ஊடாக உங்களை பார்க்கின்ற போது எல்லோரும் ஓர் இறுக்கமான ஒரு சூழலில் இருப்பதை காண முடிகின்றது. மரபு கவிதை, மரபு இலக்கணம் என்றாலோ அந்த ஒரு இலக்கண வகுப்பில் இருக்கின்ற ஒரு தோற்றத்தை காண்பது போல் இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து எனது உரையும் இங்கு வெண்பா பற்றியதாக சுகந்தி மார்க்கண்டு அவர்கள் எழுதிய வெண்பாவை பற்றிய ஆய்வாக அமைகின்றது. எனவே முடிந்தவரை நான் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். இந்த நூல் ஆய்வுக்கு முதல் இது ஒரு மரபு கவிதை நூல் வெளியீடு. இந்த மரபு கவிதை பற்றி சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் எண்ணியிருந்தேன். ஆனால் இங்கு ஏற்கனவே மரபு கவிதை என்றால் என்ன, அதற்கான தோற்றம், அதன் வளர்ச்சி பற்றிய பல்வேறு கருத்துக்கள் இங்கு கூறப்பட்டு விட்டன. கூறியது கூறல் தவறு என்பது நல்லூர் விளக்கம் உங்கள் அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் சில விடயங்களை நான் இங்கு தொட்டிச் செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். இன்றைய நூலாசிரியர் சுகந்தி மார்க்கண்டு அவர்களை நான் கடந்த 20 ஆண்டுகளாக அறிவேன். இருந்தாலும் அவரை மிகவும் நெருக்கமாக அவரோடு பயணிக்கின்ற வாய்ப்பு கடந்த 5-6 ஆண்டுகளில் அல்லது பெருந்தொற்றுக்கு பின்புதான் ஏற்பட்டது என்று சொல்லலாம். அவர் எங்கள் கவியாசானிடம் ஜாப் இலக்கணம் கற்று பின்பு கவிஞர் கழகத்தோடு இணைந்து கொண்டு, நான் கழகத்தின் தலைவராக இருக்கின்ற போது அவர் துணை செயலாளராகவும், தற்போது நான் பொருளாளராக இருக்கின்ற போது துணை பொருளாளராகவும் எங்களோடு பணியாற்றுகின்றார். எனவே அவரோடு சேர்ந்து பழகுகின்ற போது அவரது ஆர்வத்தையும் கவியாற்றலையும் ஓரளவு அறியக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது. உண்மையிலேயே இன்றைய இந்த நிகழ்வில் அவர் வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு கவிஞராக அல்லது பாவலராக விளங்குகின்றார். ஏனென்றால் இங்கு ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற 2 நிகழ்ச்சிகளில் அவர் முதன்மை பெறுகின்றார். ஒன்று, இந்த தமிழ் கல்லூரியின் நூல் வெளியீட்டு அகத்தில் முதலாவது வெளியிடுகின்ற நூல் அவரது இந்த கவிதை சாரல் நூல். இரண்டாவது, கவியாசன் மாவலி மைந்தன் நடத்துகின்ற கவிதை முற்றம் கடந்த 2 ஆண்டுகளாக நடத்தி மாதம் ஒருமுறை நடைபெறுகின்ற கவிதை முற்றத்தில் பங்கு பெற்றி அதில் படிக்கப்பட்ட கவிதைகளை நூலாக வெளியிடுவதில் ஒரு முதலாவது ஒரு கவிஞராக அவர்
திகழ்கின்றார். எனவே இந்த இரண்டு சாதனைகளையும் அவர் நிகழ்த்தி வரலாற்றில் ஒரு இடத்தை பிடிக்கின்ற அந்த பெருமை அவருக்கு கிடைக்கின்றது. இந்த மரபு கவிதையை பற்றி நாங்கள் பேசுகின்ற போது ஏற்கனவே இங்கு குறிப்பிட்டது மாதிரி செய்யுள், அதாவது எங்கள் இலக்கிய வடிவத்தின் முதலாவது வடிவமே செய்யுள் தான். ஆரம்ப காலத்தில் தொல்காப்பியம் முதல் அல்லது தொல்காப்பியத்துக்கு முதல் இருந்த நூல்கள், இலக்கிய வடிவங்கள் யாவுமே செய்யுளில் தான் இயற்றப்பட்டன. எனவே இந்த செய்யுள் வடிவம் மிக நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு வடிவமாகும். அதற்கு சான்றாக, இலக்கிய சான்றாக காணப்படுவது 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு நூல்கள். அதைத் தொடர்ந்து வந்த தொடர்நிலை செய்யுளாக வந்த சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் போன்ற காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள் என்று சொல்லி நாங்கள் அப்படியே தொடர்ந்து செய்யுளை பற்றி சொல்லிக் கொண்டு போகலாம். உண்மையிலேயே ஆங்கிலேயரின் வருகையை தொடர்ந்துதான் உரைநடையின் வளர்ச்சியும், அதைத் தொடர்ந்து நவீன கவிதையின் தோற்றமும், அதன் தோற்றத்தின் தந்தையாக பாரதியும் காணப்படுகின்றார். எனவே இந்த செய்யுள் வளர்ச்சியில், அந்த வடிவத்தின் வளர்ச்சியில் பல்வேறு வடிவங்கள் தோன்றிய போதும், புதுக்கவிதை, நவீன கவிதை என்று வந்த போதும், ஆனால் இன்று வரை இந்த மரபு கவிதையின் ஆட்சியும் செல்வாக்கும் இருந்து கொண்டே இருக்கின்றது என்பது மிகையாகாது. ஆரம்பத்தில் இருந்த கவிதைகளின் பாடுபொருள் சங்க இலக்கியங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அவை காதலும் வீரமும் நிறைந்ததாக காணப்படுகின்றது. அவற்றை பாடுகின்ற அந்த இலக்கிய வடிவம் காலத்துக்கு காலம் அந்த பாடுபொருள் மாறிக்கொண்டே வருகின்றது. அதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று புதுக்கவிதை, நவீன கவிதை இலும் பாடுபொருள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் அந்த பாடுபொருளை சுவைக்கின்ற அல்லது கவிதையை சுவைக்கின்ற சுவைஞனுடைய தன்மை காலத்துக்கும் தேவைக்கும் ஏற்ற மாதிரி அந்த வடிவத்தை சுவைக்கின்ற மனநிலை மாறுபடுகின்றது. எனவே கவிதையின் பண்பும் பயனும் எல்லாமே கால ஓட்டத்தில் மாறிக்கொண்டே வருகின்றது எனலாம். பொதுவாக கவிதையும் கவிஞனும் என்று கூறுகின்ற போது ஒரு கவிதையில் உணர்ச்சி, ஒலிநயம், அணிச்சிறப்பு, யாப்பமைதி, கற்பனை முதலான ஒன்று சேர்வதை இவைதான் எல்லாம் கவிதைக்கு அரணாக அமைகின்றன. புது கவிதைக்கும் மரபு கவிதைக்கும் உள்ள வேறுபாட்டை பார்க்கின்ற போது, மரபு பற்றி, அதாவது ஒரு மரபு கவிதையை எழுதுவதற்கு சில உறுப்புகள் தேவை. தொல்காப்பியர் 34 உறுப்புகள் மரபு கவிதைக்கு தேவை என்று கூற, பின்னால் வந்த யாப்பருங்கல காரிகை ஆசிரியர் அவற்றை சுருக்கி 6 உறுப்புகளாக, செய்யுள் உறுப்புகளாக எங்களுக்கு தந்திருக்கின்றார். அந்த 6 உறுப்புகளும் தான் இங்கு மரபு கவிதையின் முக்கிய உறுப்புகளாக காணப்படுகின்றன. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்று அவை யாரும் அமையும். இவை ஒவ்வொன்றையும் பற்றி சொல்வதானால் இது ஒரு இலக்கண வகுப்பாக மாறிவிடும். எனவே இவற்றை எவ்வாறு சுகந்தி மார்க்கண்டு அவர்கள் கையாண்டிருக்கின்றார் என்பதை அவரது பாடல்களில் பார்க்கின்ற போது நாம் கண்டுகொள்ளலாம். இதை இந்த உறுப்புகளோடு, இந்த 6 உறுப்புகளையும் கொண்டு அமைக்கப்பட்ட கவிதைகளாக அல்லது வடிவங்களாக ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, பஞ்சிப்பா, மருட்பா என்ற இந்த 5 வடிவங்களும் தொல்காப்பியம் சொல்லுகின்றது. நீங்கள் அறிவீர்கள். மருட்பாவை விட இந்த ஏனைய 4 பாக்கள் தான் மிகவும் முக்கியமான வடிவங்களாக காணப்படுகின்றன. எனவே இவ்வாறு இருந்த இந்த மரபு கவிதையின் வளர்ச்சியில் ஒரு தோய்வு நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக புலம்பெயர் நாடுகளில் தமிழர்களின் வருகையை தொடர்ந்து மரபு கவிதையில் ஒரு புதிய எழுச்சி ஏற்படுவதை நாங்கள் காணலாம். இங்கு ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று
கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் ஆசிரியர் சிவபாலி அவர்கள் தலைமையில் இருந்தபோது நினைக்கின்றேன் 2006 அல்லது 2007 ஆண்டுகளில் யாப்பிலக்கண பற்றை ஒன்றை ஆரம்பித்தது. அதில் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பண்டிதர் மாசி அலெக்சாந்தர் ஐயா அவர்களும் கவிநாயகர் கந்தவனம் ஐயா அவர்களும் அந்த வகுப்பை நடத்தினார்கள். பலர் இணைவதும் போவதுமாக இருந்தது. இறுதியாக இங்கே இருக்கின்ற எங்கள் கவியாசான், இங்கே அகனி சுரேஷ் இருக்கின்றார், இங்கே கனி விமல்நாதன் இருக்கின்றார். அவர்கள் இன்னும் 7 அல்லது 8 பேர் சேர்ந்துதான் இந்த ஒரு முறையான மரபு கவிதை இந்த மண்ணில் வளர்வதற்கு அவர்கள் வளர்த்தெடுத்த கவிஞர்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று கனடா தமிழ் கவிஞர் கழகத்தையும் அவர்கள் உருவாக்கினார்கள். அதன் ஆரம்பகால தலைவராக எங்கள் மாவலி மைந்தன் சண்முகராஜா அவர்கள் 4 ஆண்டுகள் தலைவராக பதவி வகித்து அந்த கழகத்தை கட்டி காத்தவர். இன்று அவர்கள் விட்டு சென்ற பணியை, அந்த ஆசிரியர் பணியை கவியாசனாக இருந்து யாப்பிலக்கணத்தை கற்பித்து இங்கே வீட்டிருக்கின்ற பல்வேறு கவிஞர்கள் இங்கே இருக்கின்றார்கள். பாவலர் பட்டம் பெற்றவர்கள், இன்றும் எங்கள் வகுப்பில் இருக்கின்ற பல கவிஞர்கள் அவர்கள் தமிழாசிரியர்களாகவும் இருக்கிறது இரட்டிப்பு மகிழ்ச்சி. எனவே இவ்வாறு கனடாவில், அதாவது ஈழத்துக்கும் தமிழகத்துக்கும் வெளியே மரபு கவிதைக்கென்று ஒரு கழகத்தை அமைத்து பல கவிஞர்களை உருவாக்கிய பெருமை அந்த 2 ஆசான்களையும் சாரும். தொடர்ந்து மாவில் மைந்தன் அவர்களையும் சாரும். இன்று ஏற்கப்பட்ட அமைப்புகள், நீங்கள் முகநூலை திறந்தால் அல்லது யூடியூப்பை திறந்தால் மரபு கவிதை கற்பதும் கற்பிப்பதுமாக பல்வேறு தளங்கள் இருக்கின்றன. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அவ்வாறு இல்லை. அதை முறையாக கற்பிப்பதற்கும் வாய்ப்புகள் இல்லாத போது இன்று இந்த கழகம் உருவாக்கப்பட்டது. அந்த நாங்கள் பல விடயங்களை இழந்து வந்தாலும் அவற்றில் ஒன்றாகத்தான் சுவந்தி மார்க்கண்டு அவர்கள் ஒரு இன்றைய மரபு கவிஞராக திகழ்கின்றார். எனவே பாவலர் சுவந்தி மார்க்கண்டு அவர்களின் இந்த நூல் வெண்பாய்ச்சாரம், தாயகத்தின் நினைவுகள், வாழ் நிலத்தின் நினைவுகள் என்று 3 பிரிவுகளை உள்ளடக்கியது. அதில் இங்கு எனக்கு தரப்பட்ட பணி வெண்பாய்ச்சாரம். வெண்பா என்பது ஏற்கனவே இங்கு குறிப்பிடப்பட்டது. அது இலக்கண சுத்தி உடையது என்று சொல்வார்கள். அது பெயரிலேயே அதற்குரிய அந்த இலக்கணம் இருக்கின்றது. எனவே அந்த வெண்பாவை எழுதுவது கஷ்டம் என்று சொல்லுவார்கள், கடினம் என்று சொல்வார்கள். ஆனால் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தான் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வெண்பா எழுதுவது கடினம் அல்ல. நீங்கள் சுவந்தி மார்க்கண்டு அவர்கள் 100க்கு மேற்பட்ட வெண்பாவை எழுதியிருக்கின்றார். அந்த வெண்பாக்களை படிக்கின்ற போது அவர் வெண்பாவில் உள்ள புலமையை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த அளவுக்கு அவரை புறம் போட்டு ஒரு வெண்பா நூலை எங்களுக்கு தருவதற்கு காரணமாக இருந்தவர் எங்கள் மதிப்புக்குரிய மாவலி மைந்தன் சி சண்முகராஜா அவர்கள் என்பதை நான் இந்த இடத்தில் கூறி வைப்பதில் பெருமை அடைகிறேன். எனவே இந்த வெண்பாவை பற்றி சொல்லுகின்ற போது வெண்பா இலக்கணத்தை சற்று சுருக்கமாக சொல்லுகின்றேன். வெண்பாவின் வகைகள் என்று சொல்லுகின்ற போது குறள் வெண்பா, இன்னிசை வெண்பா, சிந்தியல் வெண்பா, அளவியல் வெண்பா, பகருடைய வெண்பா, கலிவெண்பா என்று சொல்லி 5 வகை சொல்லப்படுகின்றது. இதில் சில இலக்கண ஆசிரியர்கள் கலிவெண்பாவை அது கலிப்பாவுக்குள் கொண்டு சேர்ப்பார்கள். இருந்தாலும் இந்த 5 வகையும் குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, அளவியல் வெண்பா, பகருடைய வெண்பா, கலிவெண்பா என்ற இந்த 5 வகை வெண்பாக்கள் இருக்கின்றன. இதில் அளவியல் வெண்பாவில் 2 வகை உண்டு. ஒன்று நேரிசை வெண்பா, மற்றது இன்னிசை வெண்பா. சுவந்தி மார்க்கண்டு அவர்களின் இந்த நூலில் இருப்பது எல்லாமே நேரிசை வெண்பாக்கள் தான். அந்த 2 வெண்பாக்களுக்கும் உள்ள இடைவெளி, நேரிசை வெண்பாக்கு தனிச்சொல் வரும், இன்னிசை வெண்பாவுக்கு தனிச்சொல் வராது. அது இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் உங்கள் இலக்கணம் கற்றோர்களுக்கு இலகுவாக புரியும். இந்த நேரிசை வெண்பாவில் பொதுவான இலக்கணத்தை பற்றி சுருக்கமாக சொல்லுகின்றேன். அதாவது வெண்பாவுக்குரிய பொது இலக்கணத்தோடு
வெண்பாவின் பொது இலக்கணம் என்று சொல்லக்கூட இயற்சீர் 4ம் காய்ச்சீர் 4ம் வரும், வேறு சீர்கள் வராது. தலையெழுந்து பார்க்கக்குள்ள வெண்டலையும் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வரும். ஈட்டடி சிந்தடியாக வரும். ஒவ்வொரு அடியின் இறுதியிலும் அடுத்த அடியின் முதற்சீருக்கும் இடையில் வெண்டலை பொருந்தி வர வேண்டும். ஈட்டிச்சீர் வந்து, அதாவது கடைசி அடி நாள் மலர் காசு பிறப்பு என்ற அந்த அடி வாய்ப்பாட்டில் முடியும். கணிச்சீர் வராது, மற்றது செப்பல் ஓசையில் முடியும். ஒரு பாடலுக்கு மிகவும் முக்கியமானது ஓசை. ஓசை இல்லாவிட்டால் அந்த பாட்டிலே ஒரு நயம் இருக்காது என்று சொல்லுவார்கள். எனவே இந்த அடிப்படை வெண்பாவுக்குரிய இலக்கணத்தோடு நேரிசை வெண்பாவுக்குரிய பொது இலக்கணம் என்று சொல்லிக்கொள்ள 4 அடிகளில் வரும், தனிச்சொல் பொருந்தி வரும், பெற்று வரும். மற்றது விகற்பம் என்று சொல்லி ஒரு விகற்பம் இரு விகற்பம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது எதுகை வந்து ஒரே ஒரு பாடலில் 4 அடியிலையும் ஒரே எதுகை வரும், அல்லது 2 அடிக்கு ஒரு எதுகை மாறி வரும். எனவே 4 அடிக்கு ஒரே எதுகை வருவது ஒரு விகற்பம் என்று சொல்லியும், 2 அடிக்கு வந்தால் அது இரு விகற்பம் என்று சொல்லியும் சொல்லப்படும். எனவே இவ்வாறான இந்த இலக்கணங்கள் பொருந்தியதால் வெண்பா. எனவே சுவந்தி மார்க்கண்டு அவர்களின் வெண்பா இந்த நூலை நாங்கள் பார்க்கின்ற போது அவர் இறைவணக்கம், தமிழ்த்தாய் வாழ்த்து என்ற அந்த இரண்டுக்கும், அத்தோடு அன்னை வாழ்த்து, தந்தையை போற்றுவோம், கவியாசன் வாழ்த்து என்று இந்த வெண்பாவிலே அவை யாவற்றையும் சொல்லியிருக்கின்றார். எங்களுக்கு தெரியும் தாயை பற்றி நாங்கள் ஒவ்வொருவருக்குமே தாயின் பெருமையை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அதாவது 10 மாதம் சுமந்து இந்த பூமியிலே எங்களை அவதரித்து எங்களை ஒரு மனிதனாக வளர்த்தெடுக்கின்ற முழு பொறுப்பையுமே அன்னை அவள் பெற்றிருப்பாள். எனவே அந்த அன்னையை பற்றி அவர் சொல்லுகின்ற போது, அன்பின் உருவாய் அமைதியின் ஊற்றன என்மனவானில் உயர்ந்தாயே, என்றென்றும் அன்னை புரிகின்ற அர்ப்பணிப்பெல்லாமே இன்பத்தின் தூளி எனக்கு என்று சொல்லி அந்த அன்னையை பற்றி பாடுகின்றார். இந்த வெண்பாவில் உள்ள சிறப்பு என்னவென்றால், எல்லாம் ஒரு விகற்பமாக இருக்கின்றது, ஒரே எதிகையை பெற்று வருகின்றது. அன்பின் என்மன அன்னை இன்பத்தின் என்று சொல்லி ஒரே எதிகையுடையதாக காணப்படுகின்றது. அடுத்த தந்தையை போற்றுவோம் என்ற கவிதையில் வெண்பாவில், அதாவது கல்விக்கு தந்தை எவ்வளவு முக்கியம் என்று சொல்லப்படுகின்றது. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், தந்தையோடு கல்வி போம் என்று சொல்லுவார்கள். இதை தந்தை ஒவ்வொரு மனிதனையும் முழு மனிதனாக்குவதற்கு, கல்வியை பெறுவதற்கு மிகவும் வழிகாட்டியாக இருப்பவர். அந்த தந்தையை பற்றி அவர் சொல்லுகின்ற போது, நண்பனையும் முதலையும் நாம் கற்றுயரவே கல்வி அணை ஊட்டி களிப்புற்றார் எல்லோரும் நல்லறத்தின் பாதையில் நன்மை பெற வேண்டியே அல்லல்கள் தான் பெற்றார் அன்று என்று சொல்லி, தங்களுக்கு கல்வியை ஊட்டுவதற்காக தந்தை எவ்வாறெல்லாம் கஷ்டப்பட்டார், அதற்காக அவர் அடைந்த வேதனையை பற்றி இங்கு எடுத்துக் கூறுகின்றார். அதே போன்று கவியாசானுக்குரிய வார்த்தையும் அவர் சொல்லுகின்றார். கவியாசான் மாவிலி மைந்தன், நீங்கள் அவரது கவிதைகளை அவர்கள் கேட்டிருந்தால் அவரது கவிதையிலேயே கம்பராமாயணமும் பாரதியார் பாடல்களையும் அவரது மிகவும் நயமாக காணப்படும். எனவே அது மட்டுமல்லாமல் அவர் அதாவது கம்பனின் கருவூலம் என்று சொல்லி ஒரு தாய்க்குட்டில் ஒரு தொடரையும் எழுதி கொண்டிருக்கின்றார். எனவே அதை பற்றி அவர் சொல்லுகின்ற போது, கம்பரசம் மாண்டி கவிமுனையும் மாவிலியின் செம்மாந்த பாவினங்கள் சீர்பெருமை தம்மளியின் எல்லோரும் கற்பதற்கு ஏற்றதோர் ஆசானாய் நல்வழியை தந்தாரே நன்று என்று சொல்லி பாடுகின்றார். அடுத்த கவிதைகள் எல்லாம், அடுத்த வெண்பாக்கள் எல்லாம் ஒரு அதாவது இறுதி அடியை அவர் கவிதை முற்றத்தில் கொடுத்த கவிதைக்குரிய அடிகளை வைத்து அவர் எழுதிய வெண்பாக்களாக காணப்படுகின்றது. ஒரு பாடலில் நெஞ்சில் இருந்து நீங்காத நினைவு என்று சொல்லுகின்றார்.
அந்த போர்க்கால சூழலை பற்றி சொல்லுகின்றார். ஒரு ஒரு இறுதி அடியை வைத்து ஒவ்வொரு 6 பாடல்கள் அல்லது 6 பண்பாக்கள் எழுதுவது என்பது இலகுவான காரியம் அல்ல. அது மிகவும் கற்பனை வளம் நிறைந்தவர்களுக்கு தான் அது வாய்க்கப்பெறும். எனவே ஒரு கவிஞனுக்கு இருக்க வேண்டிய கற்பனை இந்த பாடல்களின் ஊடாக சோதி மார்க்கண்டு அவர்களிடம் இருக்கின்ற கற்பனையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர் போர்க்கால சூழலை பற்றி சொல்லுகின்ற கவிதை ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். பச்சை குழந்தையும் பால் மறந்து வான் பார்க்க அச்சமுடு நாடும் அலைந்தோமே நச்சவரம் விஞ்சியுள்ள நாகதாளி வீதிகளில் பட்டதியர் நெஞ்சிருந்து நீங்காத நினைவு என்று சொல்லி அவர் அந்த நீங்காத நினைவு என்று சொல்லுகின்றார். எனவே ஒரு கவிதை உவமையாகவும் உருவகமாகவும் காணப்பட வேண்டும். அந்த உருவகத்தின் ஊடாக ஆரம்பகால கவிதைகள் உவமையாக இருக்கும். இப்போதைய கவிதைகளில் கூடுதலாக உருவகத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த கவிதையை படிக்கின்ற போது அந்த போர்க்கால சூழல் அங்கே நம் நெஞ்சங்களில் மனத்திரைகளில் பதியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு தான் அவர் இன்னமொரு கவிதை தன் தாய் இல்லத்தை பற்றி சொல்லுகின்ற போது, அதாவது கம்பர் மனதில்லத்தை வர்ணிக்கின்ற போன்று தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க என்று கூறியது போன்று இங்கு புல்லுரையும் சோலை என பூங்கமலை வாகி என உள்ளங்கவருகின்ற ஊரறிவே வெள்ளளவும் வஞ்சம் அறியாதோர் வாழ்ந்த வழிமுறையை நெஞ்சிருத்தி நீங்காத நினைவு என்று சொல்லி அந்த ஊரின் நினைவுகளை கவிதையில் வெண்பாவில் நேர்ச்சி வெண்பாவில் படித்திருக்கின்றார். அது எங்கள் படிப்போருக்கு ஒரு படமாக அமைகின்றது. எனவே இவ்வாறு பல பல வெண்பாக்கள் நேரம் இல்லாமையால் நான் முழுவதுமே இங்கே சொல்ல முடியாது. உச்சம் தொடலாம் உணர என்று சொல்லி ஒரு கவிதை ஒரு வெண்பாவில் சொல்லுகின்றார். அது கல்வியை பற்றி கற்கை நன்றே பிச்சை புயினும் கற்கை நன்றே என்பது அதிவீரராம பாண்டியரின் அந்த வரிகள். அதே போன்று அவர் கல்வியோடு நல்லொழுக்கம் கண்ணென போற்றுகின்ற நல்லோர்கள் வாழுகின்ற நம் நாடி அல்லலுற்று பிச்சை புயினும் பெறுகின்ற கல்வியால் உச்சம் தொடலாம் உணர் என்று சொல்லி அந்த கல்வியின் மகிமையை எடுத்து காட்டுகின்றார். எனவே இவ்வாறு பல காண்பதிலும் உண்டு களைப்பு, மண்ணை தேடி பெய்யும் மழை, பொன்னினும் மேலாக போற்று வேண்டாற் பொருளாய் என்று நிறைய ஒவ்வொரு அடிகளுக்குமான பல வெண்பாக்களை அவர் யாத்திருக்கின்றார். இறுதியாக நெஞ்சத்தை தீர்க்கும் நெருப்பு என்ற ஒரு கவிதை. இந்த வள்ளுவர் மலையின் வான்சிறப்பை பற்றி சொல்லுகின்ற போது நீரின்றி அமையாத உலகு என்று சொல்வது மாதிரி அவர் ஊரின் பசித்திற்கும் நீருளவன் வாழ்க்கையும் மாறி பிழைத்தாலோ மங்கிவிடும் பாரில் அவன் பஞ்சத்தில் மூழ்கி படந்தியரும் என்னாலும் நெஞ்சத்தை தீர்க்கும் நெருப்பு என்று சொல்லி வான் பிடித்தால் விவசாயி உபாதான தன்மைகளை அடைவார் என்று கூறியிருக்கின்றார். எனவே இவ்வாறு பல கவிதைகள் பல வெண்பாக்கள் 100க்கும் மேற்பட்ட வெண்பாக்கள் இந்த நூலிலே இருக்கின்றன. நீங்கள் இந்த நூலை வாங்கி படியுங்கள். உங்களுக்கு இந்த நூல் ஒரு வெண்பாவுக்குரிய இலக்கண நூலாகவும் பல ஊர் நினைவுகளை தருகின்ற நேர்ச்சி வெண்பாக்களாகவும் அமைந்திருக்கின்றது. எனவே இதன் ஊடாக நீங்கள் மரபு கவிதை இலக்கணத்தையும் இந்த நூலினூடாக கற்றுக்கொள்ளலாம் என்று கூறி இந்த வாய்ப்பு வழங்கிய இந்த சுகந்தி மார்க்கண்டு அவர்களுக்கு நன்றியை கூறி அவர்கள் மேலும் இந்த ஆய்வோடு மேலும் பல மரபு கவிதை நூல்களை படைக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி இந்த வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வெண்பா பற்றிய ஆய்வை தன்னுடைய ஆய்வுரைக்காக எடுத்திருந்தார் கனடா கவிஞர் கழக பொருளாளர் ஆசிரியர் திரு குமரகுரு கணபதி பிள்ளை அவர்கள். வெண்பா பற்றிய ஆய்வாக இருந்தது. மரபு கவிதை பற்றி கூறி அந்த செய்யுள், அதனுடைய வடிவம், அதனுடைய அமைப்பு, உள்ளுறுப்புகள் என்பவற்றையெல்லாம் அழகாக கூறி சென்றார்.